தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை, அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த வாரம் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஜாக்பாட் வாரம்தான். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தெம்பு கொடுக்க வரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க போகுது. இந்த வாரத்தில் தெய்வ பக்தி எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏதாவது ஒரு நம்பிக்கையை, இந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு நாம் எதை விரும்பினாலும் அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் அதிகமாகும். அந்த விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கான ஒரு முதல் படி தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு பணம் தங்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. நிறைய சம்பாதிக்கிறேன் சார், எங்கே செலவாகுதுன்னே தெரியல, எக்கச்சக்கமாக செலவாகிடுது, திருப்பி கடன்லேயே போய்கிட்டு இருக்கிறேன், அதனால் அந்த பணத்தை தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்மளுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு சரிப்படுத்தணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் பாருங்களேன், எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கணும், ஆண்டவா எனக்கு பணம் வேணும் அப்படின்னா செல்ஃபோன் வாங்க பணம் கிடைக்குது. சினிமாவுக்கு போகணும், அதுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்குது. வீட்டு தேவைகள், இந்த தேவை, இந்த கரண்ட்டு பில்லு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பணம் கிடச்சிரும். வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லை வீடு லோனில் வாங்கியிருப்போம், லோனில் கட்டியிருப்போம், அந்த லோனை அடைக்கிறதுக்கு அமௌண்ட்டு வேணும், அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம அந்த பணத்தை கூட என்னென்னத்துக்கு தேவைன்னு சொல்லி தான் அந்த பணத்தை கேட்குறோமே தவிர, அதனால தான் அந்த பணம் மட்டும்தான் நமக்கு வருது. தேவைக்கு மீறி நமக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எண்ணத்திலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எனக்கு இது தேவை, எனக்கு இதுக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறோம். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுது, அதற்கு மட்டும்தான் நம்மளை உழைக்க வைக்குது, அதற்கு மட்டும்தான் நம்மளுடைய திங்கிங்கை கொண்டு போய் செயல்படுத்துது. இப்போ பெரிய பெரிய பணக்காரவங்க கோடீஸ்வரன்லாம் எப்படியும் ஆகிட்டே இருக்கிறாங்க. என்னங்க காரணம்? நாங்களும் இப்போங்க கோடீஸ்வரன் ஆகிறது. இந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு மட்டும் இந்த பணத்தை தேடக்கூடாது. இப்போ ஒரு உறவுகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மாமனார், மாமியார், நாத்தனார், அதுமாரி அம்மா, அப்பா, பிள்ளைங்க, எல்லா உறவுகளுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நிறைய இடங்களில் எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தரல, எங்கள் அப்பா எனக்கு 2 வீலர் வாங்கி தரல, ஏதோ ஒரு தேவைக்கு மட்டும் அவங்கள நினைக்கும் போது அவங்க அதை மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அதற்கு பிறகு அந்த தேவை முடிஞ்சோன்னா அவங்கள யாரும் நம்ம கேட்டுறோம், அவங்கள நம்ம யோசிக்கிறது கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மனிதனை எப்படி நம்ம ஒரு தேவைக்கு பயன்படுத்திக்கிறோமோ, பணத்தையும் அதே மாதிரி தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். இன்னையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், மனிதர்களை தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது. எல்லா விஷயத்திலும் மனிதர்கள் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி பணமும் எல்லா விஷயத்திலும் நமக்கு வேணும். தேவை இருக்குது, தேவையில்லை, நீ என்னுடையே இரு பணமே. இப்போ எப்படி சொல்கிறோம், இனிமேல் பணத்தை எப்படி கடவுள்கிட்ட கேட்குறோம், இந்த பிரபஞ்சத்திட்ட எப்படி நம்ம பணத்தை கேட்குறோம், என்றைக்குமே என்னோட பணம் இருக்கட்டும். அது இந்த தேவைக்குன்னு இல்லை, என்னோட இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் லவ், அதான் காதல். அது நல்லது கெட்டதுக்கெல்லாம் இதுக்கு நல்லதுக்கு போகுது சார் அந்த பணம், கெட்டதுக்கு போகுது சார், அதெல்லாம் கிடையாது. என்னோட இந்த பணம் இருந்து கொண்டே இருக்கணும், தேவைக்கு மட்டும் பணம் விரும்பக்கூடாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. இதை நம்ம ஒரு மனசில் ஒரு பதிவு எடுத்துக்கணும். இந்த மணியை லவ் பண்ணணும். இது என்னோட என்றைக்குமே இருந்துடு, என்னை விட்டு போகாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பணம் நம்மோடு இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்கலாம், பணத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. நம்மளுடைய மனம்தான் பணத்தை விரும்புது. அப்போ அந்த மனசு நினச்சிதுன்னா பணத்தை என்ன பண்ணும், நம்மக்கிட்டேயே லாக் பண்ணி வைக்கும். அதான் சொல்லுவாங்க, பணம் விரும்பும் மனம், மனம் விரும்பும் பணம். அதாவது பணம் விரும்பும் மனம், பணத்தை மனம் விரும்புது, அதே மனசு இந்த பணத்தை விரும்புது. பணம் விரும்பும் மனம், மனம் விரும்பும் பணம். அதே இன்னொரு வாட்டி சொல்லுவாங்க, மனம் தரும் பணம், பணம் தரும் மனம், தினம் தரும் பணம், பணம் தரும் தினம்.
இவ்வளோதான். நம்ம லைஃபே இதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், இந்த பணம் நமக்கு தங்க ஆரம்பிக்கும். மனசில் நமக்கு வந்து பணம் வந்து நிறுத்தப்படும். அந்த பணம் நமக்கு தேவைக்கு மீறி வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய கடன் அடையும், கஷ்டங்கள் அடையும், நம்மளும் வாழ்க்கையில் உயர ஆரம்பிப்போம். நம்ம தேவைக்கு மட்டும் பணத்தை விரும்பாமல் இனிமேல் எப்பயுமே பணத்தை விரும்ப ஆரம்பிப்போம். பணம் விரும்பும் மனம், மனம் விரும்பும் பணம், மனம் தரும் பணம், பணம் தரும் மனம், தினம் தரும் பணம், பணம் தரும் தினம் அப்படிங்கிற வாக்கியங்களை மனசார மனப்பாடம் பண்ணுங்க. சீக்கிரமாக அந்த பணமானது தினசரி நம்ம மனதோடு உடனோடு நமக்கு வந்துடும். நிச்சயமாக இந்த பணம் நமக்கு நிறைய சேரும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வார ராசி பலனுக்குள்ளே போகிறோம். எல்லாரும் பணக்காரன் ஆகணும், எல்லார்கிட்டையும் பணம் வந்து சேரணும்.